வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெள்ள சேதத்திற்கு பின் அனுராதபுரத்தில் விரைவாக நெற்பயிர் செய்கையை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஜனாதிபதி உத்தரவு. தித்வா புயலால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கான நிவாரணப் பணிகளை ஆதரிக்க இலங்கையை வந்தடைந்துள்ள அமெரிக்காவின் ராணுவ விமானங்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டின் துபாய் சிவில் பாதுகாப்பு குழுவினர் இதுவரை 8 சடங்களை அவர்களின் உயர்தர மோப்ப நாய்கள் பயன்படுத்தி கண்டறிந்து மீட்டுள்ளதாக தகவல். அந்தமான் தீவுகளுக்கு அருகில் உருவாகியுள்ள புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகி அடுத்த 48 மணி நேரங்களில் மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதியை அண்மிப்பதாக எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். வெள்ள சேதத்திற்கு பின் அனுராதபுரத்தில் விரைவாக நெற்பயிர் செய்கையை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு உடனடி இழப்பீடு வழங்கி அவசர பழுதுபார்ப்பு மூலம் நீர்ப்பாசன நீர் விநியோகத்தினை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிர் சேதத்திற்கு இலங்கை வரலாற்றில் மிக உயர்ந்த இழப்பீட்டை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சேதமடைந்த விவசாயிகள் காணி அளவு மற்றும் தேவையான நிதி பற்றிய அறிக்கையினை வெள்ளிக்கிழமைக்குள் சமர்ப்பிக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். இழப்பீடு நியாயமான முறையில் தகுதியானவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு சேதங்களை பரிசீலித்த ஜனாதிபதி சாலைகள், மின்சாரம், நீர் விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் சீரமைப்பை விரைவுபடுத்தவும் உத்தரவிட்டார். சேதமடைந்த மின் மாற்றிகளில் பெரும்பாலானவை நாளைக்குள் சீரமைக்கப்படும் என்றும் நீர் விநியோகம் 2 நாட்களுக்குள் முழுமை அடையும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கிணறு சுத்திகரிப்பு, சமூக நீர் திட்டங்கள், கால்நடை மற்றும் சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு, சுகாதார சேவை மீளமைப்பு, சேதமடைந்த மதஸ்தலங்கள் சீரமைப்பு ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முழுமையாக சேதமடைந்த 228 வீடுகளில் மேல்குடியேற்றத்திற்கான துல்லியமான தகவல்களை பெற்று காணிகளை அடையாளம் காணும் பணிகளை தொடங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். டிசம்பர் 16க்குள் எல்லா பாடசாலைகளையும் மீண்டும் திறக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படும் 15,000 ரூபாய் நிவாரணம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள், போலீசார் மற்றும் முப்படைகளுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். வெள்ள நிவாரண தொகை வழங்கும் செயல்முறையில் தகுதியானவர் ஒருவரை புறக்கணித்தாலோ அல்லது தகுதியற்றவரை பரிந்துரைத்தாலோ அதற்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், பிரதேச செயலக அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளர் ஏற்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிவாரணம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் சார்பில் பிரதேச செயலர்களுக்கு ஒரு சிறப்பு அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தேசிய அனைத்து ரீதியான நிவாரண சேவைகள் நிலையம் அறிவித்துள்ளபடி முழுமையாக சேதமடைந்த வீடுகள், பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள், வீட்டு சேதம் ஏற்படாதிருந்தாலும் சிறிய அளவான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஆகிய அனைவருக்கும் வீட்டில் வசிப்பதற்கேற்ற நிலையில் மாறுதல், துப்புரவு பணிகள், வீட்டுப் பொருட்களை மீட்டெடுத்தல் மற்றும் சமூக பொருளாதார சவால்களை சமாளித்தல் போன்றவற்றுக்காக உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர் மேலும் குறிப்பிடுகையில், பிரதேச செயலாளர்கள் தங்களது பிரிவில் உள்ள கிராம அலுவலர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குவது அவசியம். வெள்ள அனர்த்த காலங்களில் கிராம மட்ட அலுவலர்கள் நேரடியாக துறை பிரிவுகளுக்கு சென்று தரவுகளை சேகரித்தார்களா என்பதை பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உரிய படிவங்களை சரியாக பூர்த்தி செய்து உறுதிப்படுத்திய பின்னரே நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். அதேபோல் தகுதியான ஒருவர் தவறவிட்டாலோ தகுதியற்றவரை பட்டியலில் சேர்த்தாலோ இதற்கான முழு பொறுப்பும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இருக்கும் என்பதால் அதிக கவனத்தோடு செயல்படுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நிவாரணத்துக்கு தகுதியானவர்களின் பெயர் பட்டியலை இட்டைப்படுத்தி உறுதிப்படுத்த வேண்டும். அந்த பட்டியலில் கிராம அலுவலகங்களிலும் பிரதேச செயலகங்களிலும் தமிழில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அந்த பட்டியலின் மின்னணு பிரதியை மாவட்ட செயலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை ஆதரிக்க அமெரிக்காவின் ராணுவ விமானங்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. அமெரிக்காவின் வான் போக்குவரத்து திறன்களை வழங்கும் நோக்கில் 2 C-130J சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்களும் அமெரிக்க விமானப்படையின் 36வது அவசர நிலை பதிலளிப்பு குழுவை சேர்ந்த வீரர்களும் இன்று கட்டுநாயக்க விமான நிலைய தளத்தில் களமிறங்கியதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. விமானப்படை வீரர்களை வரவேற்க அமெரிக்க தூதர் ஜோலிசன் மற்றும் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் KP அருண் ஜெயசேகர் ஆகியோர் நேரில் இருந்திருந்தனர். அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் இணைந்து புயலால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை உடனடியாக விநியோகிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளார்கள். குவாமில் அமைந்துள்ள 36வது CRG குழுவினரும் பிற அமெரிக்க விமானப்படை பிரிவுகளுடனான இணைப்பின் மூலம் இலங்கை அனைத்து முகாமைத்துவ நிலையம் அடையாளம் காட்டிய பகுதிகளுக்கு அவசர போக்குவரத்து மற்றும் ஏற்பாட்டியல் உதவிகளை வழங்க உள்ளனர் என்று தூதரக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது.
நாட்டில் ஏற்பட்ட பெரும் அனர்த்தத்தை அடுத்து மண்ணின் அடியில் புதையுண்டிருந்த சடலங்களை மீட்கும் பணியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டின் துபாய் சிவில் பாதுகாப்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ரச்சதரவில்ல பகுதியில் இதுவரை 8 சடலங்களை அவர்களின் உயர்தர மோப்ப நாய்களை பயன்படுத்தி கண்டறிந்து மீட்டுள்ளார்கள். அவர்கள் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு தேவையான சிறப்பு பயிற்சி பெற்ற மோப்ப நாய்கள், நவீன உபகரணங்கள், மீட்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் உட்பட அனைத்து வசதிகளுடனும் இலங்கை வந்தடைந்துள்ளார்கள். மண்ணின் அடியில் புதைந்திருக்கும் சடலங்களை கண்டறிந்து உறுதி செய்வதற்காக இந்த குழு மிக சவாலான சூழலில் இடைவிடாமல் செயல்பட்டு வருகின்றது. அவர்களின் சேவை இலங்கை மக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது. சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் இவர்களது தன்னலமற்ற மனிதாபிமான பணிக்கு நன்றியும் நெகிழ்ச்சியும் தெரிவித்து வருகின்றனர். கடினமான சூழலில் வேகமாக செயல்படும் இவர்களின் தொழில்முறை திறமை பலரின் மனத்தை கவர்ந்துள்ளது. இந்த அணியின் பணிகள் கொழும்பில் உள்ள ஜிஒஇ தூதரக அதிகாரி அப்துல்லாஹ் அத்துடன் அப்பகுதி பொறுப்பு வகிக்கும் இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஆகியோருடன் ஒருங்கிணைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. துல்லியமான தகவல் பரிமாற்றம், மொழிபெயர்ப்பு மற்றும் இடைநிலை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் தூதரகமும் பாதுகாப்பு படையினரும் முக்கிய பங்காற்றுகின்றனர். இவர்கள் வழங்கும் இப்படியான துரித மீட்பு உதவி தற்போதைய தேசிய பேரிடர் சூழ்நிலையில் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆதரவாக அமைந்துள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணைக்கடல் பகுதியில் மாலை நீராட சென்று 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கோக்குவில் ஆறுகால் மடம் பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய 2 இளைஞர்கள் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ நேரத்தில் 4 நீராடி கொண்டிருந்த போது அவர்கள் கடல் சுழியில் சிக்கி தத்தளித்துள்ளார்கள். இதனை கண்ட உள்ளூர்வாசிகள் உடனடியாக போலீசாரின் உதவியோடு அனைவரையும் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் மீட்கப்பட்ட 4 2 உயிரை காப்பாற்ற முடியாமல் மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். மீதமுள்ள 2 இளைஞர்களும் தற்போது தொடர்ந்தும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. சம்பவம் குறித்து யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு பங்களா விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகி வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் அவர் கூறியுள்ளதாவது, அந்தமான் தீவுகளுக்கு அருகில் உருவான இந்த புதிய காற்று சுழற்சி அதிக ஈரப்பதனை கொண்ட கீழ்மட்ட காற்றோட்டங்களுடன் இணைந்துள்ளது. இதேவேளை இலங்கையின் தென்மேற்கு பகுதியிலே வளிமண்டல தளர்தல் நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள தெற்கு பங்களா விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் விளைவாக டிசம்பர் 9 முதல் 13ஆம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, தென், ஊவா, வடமேல், சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்கள் அதிக மழை பெறக்கூடும். ஏற்கனவே நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்ட கனமழையால் நிலவும் நன்கு நனைந்த நிறைவு நிலையை எட்டியுள்ளது. இப்படியான சூழலில் மேலும் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்தால் வெள்ள நிலைமைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. டிசம்பர் 9 முதல் 13 வரை குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் வெள்ள அபாயத்தை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலைநாட்டு பகுதிகளில் கனமழை நிலச்சரிவை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. எனவே அடுத்த சில நாட்களில் ஏற்படக்கூடிய கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக பொதுமக்கள் அனைவரும் முன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். துறைசார் அதிகாரிகள் தேவையான ஆய்வுகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம். மத்திய, ஊவா, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாண மக்களுக்கு இந்த தகவலை உடனடியாக பகிர்ந்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை தற்காலிகமாக குறைவாக வைத்துக் கொள்வது பாதுகாப்பானது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அத்தோடு வெறும் டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் தென்கிழக்கு பங்களா விரிகுடாவில் ஒரு புதிய காற்றழுத்த சுழற்சி உருவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.